ரமலானின் கடைசி 10 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத் செய்தார்கள். முதலில் லைலத்துல் கதிரை தேட வேண்டும். குரானில் அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கதிர் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதனால் ரமலானின் கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கதிர் இரவை தேட வேண்டும். இரண்டாவது, அதிகமாக துவா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபாஃபு அன்னி. அர்த்தம், அல்லாவே, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறவன், எனவே என்னை மன்னித்துவிடு. மூன்றாவது, அதிகமாக தொழுகை செய்ய வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகை, நஃபில் தொழுகை, குரான் ஓதுதல். மேலும் கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் இபாதத்தில் ஈடுபட்டார்கள். நான்காவது, இஅ்திகாஃப் செய்ய வேண்டும். ரமலானின் கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் தங்கி இஅ்திகாஃப் செய்தார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ரமலானின் கடைசி 10 நாட்கள் மிகவும் மதிப்புள்ள நாட்கள். அதனால் இந்த நாட்களில் அதிகமாக தொழுகை செய்யவும், குரான் ஓதவும், துவா செய்யவும் வேண்டும். ஏனெனில் இந்த நாட்களில் அல்லாவின் மன்னிப்பும் அருளும் அதிகமாக கிடைக்கும்.